மக்களே, நான் தான் உங்க திருச்சி சாதனா பேசுறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இதுல வந்து பாருங்களேன், 50 புடவை எல்லாமே வந்து அயனிங் போயிட்டு வந்துருச்சு. சரிங்களா? 50 ஜாக்கெட் வரணும். இப்போ ஒரு வந்து 50 புடவை மறுபடியும் கொடுத்துருக்கேன் அயனிங்க்கு. சரிங்களா? இப்போ வந்து இதில் ஒரு 100 சேலை நான் வந்து ஒதுக்க போகிறேன். பார்த்தீங்களா? இப்போ எல்லாம் மடிச்சிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? 100 சேலை இங்கே இருக்குது. பார்த்தீங்களா? இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது செக்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மடித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த இது ஒரு ரகம், இந்த புடவை இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டு, இது ஒரு ரகம். இதிலலாம் இன்னும் மடித்து வச்சிட்ருக்கேன். இந்த பாருங்க, இதெல்லாம் ரொம்ப வெயிட்டான சாரீஸ். இது எல்லாமே ரொம்ப வெயிட்டான சாரீஸு. பீரோ, அந்த உள் பீரோ காலியாக இருக்குது. இப்போ வந்து ஐயோம்மா, இப்போ வந்து ஜாக்கெட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் ஒரு இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பீரோ இருக்குது, வாங்க காட்டுறேன். இப்போ இந்த பீரோலாம் ஒதுங்கு பண்ணணும். இதை வந்து மாமா வந்து இந்த பீரோ வந்து இங்கே வச்சுட்டாங்க. அந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு தான் நான் வந்து பீரோ வைக்க போகிறேன். ஏன்னா அதுக்குள்ளேயும் வந்து ட்ரெஸ் இருக்குது, டெய்லி வியர் பண்ணுற ட்ரெஸ் இருக்குது. அது எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு, சரிங்களா, எல்லாம் இப்போ இந்த இது இப்போ நான் அயன் பண்ணி வைக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த புடவை பூரா எப்போவுமே ஒரு சேலை ஒரு தடவை கட்டிட்டேன்னா அடுத்த வருஷம் தான் நான் வந்து கட்டுவேன். அதனால் இந்த காட்டன் பட்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நான் வந்து இப்போ இதெல்லாம் எனக்கு கட்ட பிடிக்கல. எல்லாத்தையும் வந்து பீரோவில் அடுக்கி வைக்க போகிறேன். அடுக்கி வச்சுட்டு இப்போ நான் வந்து ரீசெண்டாக வந்து 10 புடவையாக எடுப்பேன். நான் எடுத்து அதுக்கப்புறம் அந்த புடவை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்ட்டு அப்படி நான் வந்து கட்ட போகிறேன். மக்களே, இது ஒன்றும் பில்டப்புக்கு பீலாவுக்குலாம் நான் வந்து சொல்லலை. என்னால் முடியலை, கட்ட முடியலை. இவ்வளோ புடவையும் என்னால் வந்து வீட்டில் வந்து என்னால் வந்து கட்ட முடியல. அயன் பண்ணி எல்லாம் இப்போ வைக்க போகிறேன். இப்போ வந்து இப்போ மாடர்ன் ட்ரெஸ்ஸு இப்போ அதெல்லாம் ஒரு ரேக்கு தனியாக வந்து எல்லாமே எடுத்து வைக்க போகிறேன். இப்போ எனக்கு வந்து புடவை மடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. என் தங்கச்சி தான் வந்து இப்போ மடிச்சுட்டு இருக்கா. அப்போ என் மாவெல்லாம் ஒரு சோவைக்கு போன்ற ஒரு சோவை கூணா மாவாவெல்லாம் நம்ம மடிக்க மாட்டேங்கிறா. இன்னும் எங்கள் மகளுக்கு இருக்க ஒரு பீரோ கீழே இருக்குது. கீழே 2 பீரோ இருக்குது. அதுலேயும் என் புடவைங்க எல்லாமே இருக்குது. என் மக பீரோ இருக்குது. என் மக பீரோலையும் புடவைங்க நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ வந்து அயன் பண்ணி முடிச்சு இப்போ எனக்கு இப்போ அடுத்த ஷிஃப்ட் எனக்கு கொண்டு வருவாங்க பற்றி. அப்போ வந்து என் மகளுக்கு புடவையை பூரா கொண்டு போய் அயன் பண்ணுறதுக்கு நான் வந்து கொடுத்துருவேன். மக்களே, ஒன்றுமே முடியல மக்களே, ஒன்றுமே முடியல. என்னால் மூச்சு வாங்குது, திணறுது. இருங்க மக்களே. இப்போ நானும் வந்து 2 நாளாக நானும் இதை பார்க்குறேன். என்னால் துணி மடிக்கவே முடியல. என்னால் மூச்சு திணறுது. தைக்காத புடவைங்கெல்லாம் அது தனியாக வச்சுக்குவேன். இனிமேல் டெய்லி வியர் பண்ணுற சேலை நைட்டியெல்லாம் அந்த பீரோவில் வச்சுருவேன். மக்களே, கட்டாத புடவைங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறது எல்லாமே இந்த பீரோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீரோ, 2 பீரோவில் வச்சுருவேன். ரொம்ப பாரம்பரியமான பட்டு புடவைங்கெல்லாம் கீழ் ஃப்ளோரில் ஒரு பீரோ இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வச்சுருவேன். என்னோடய கல்யாணத்து புடவை, பரிசத்து புடவை, இந்த மாதிரி எங்கள் அப்பாயோட புடவை, எங்கள் அம்மாச்சியோட புடவை, எங்கள் அம்மா புடவை, இது எல்லாமே கீழே வச்சுருவேன் நான். இப்போ இந்த புடவைங்கெல்லாம் கொண்டு போய் மடிக்கணும். இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் அயன் பண்ணலை. அதெல்லாம் வந்து டெய்லி வியர் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அடுக்கு இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து டெய்லியும் கட்டிக்கிறது. இதெல்லாம் வந்து அங்கே பூனை புடவையெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் டெய்லியும் கட்டிக்கிறது. இதெல்லாம் கொண்டு போய் தள்ளிடணும். எல்லாம் ஆளுக்கு 2 எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நான். பீரோ எல்லாம் எனக்கு வந்து வேணாம், போதும், புடவையே போதும் எனக்கு. ஆனால் எனக்கு வந்து ஏன் தெரியுமா எனக்கு இவ்வளோ புடவை வந்தது? எனக்கு வந்து புடவை ஹேபிட்டு. எனக்கு அழகழகாக புடவை கட்டுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் புடவையாக வந்து நிறையா சேர்ந்துச்சு. ஒரு காலத்தில் ஒரே புடவையை வச்சு 10 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவேன். மக்களே, இன்றைக்கி நான் வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ புடவை வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் பெருமைக்காக சொல்லலை. மக்களே, நான் அம்புட்டும் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இவ்வளோ புடவைலாம் நான் கட்டுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேனே அப்படிங்கிறது ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். 2வதாக மக்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா மக்கள் வந்து என்னுடைய வீடியோஸு, நான் என்ன போட்டாலும் பார்க்குறது, இதெல்லாம் பார்க்குறதுனால தான் என்னை மனமார்ந்த ஒரு நன்றியை நான் வந்து யாருக்கு சொல்லணும் அப்படின்னா நான் மக்களுக்கு நான் சொல்லுவேன், கடவுளுக்கு நான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்தது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே எல்லாம் இதிலேருந்து பாதியெல்லாம் கழித்து
எதாவது கட்டணும் எதாவது கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறேங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குது, மூட்டையாக இருக்குது. இன்னும் 50 புடவை அங்கே வேறு கிடக்குது. மொத்தத்திலே ஒரு 500-600 புடவை இருக்கும் போல். அதனால் இப்போ எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்லாம் தனியாக எடுத்து போட்டிருப்பா. மாடர்ன் ட்ரெஸ்லாம் தனியாக எடுத்து போட்டுரு. தேங்க்யூ மக்களை. எனக்கு வேலை இருக்குது, பென்ட்டு வாங்குது, அப்படியே என்னால் முடியல. அது தனித்தனி அந்தந்த ரகமாக தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலைக்கக்கூடாது. அதனால் காட்டன் சாரீ தனியாக, பட்டு சேலை தனியாக, பூனை சேலை தனியாக, இந்த மாதிரி ஒரு புடவை தனியாக. இந்த பாருங்கள், இதெல்லாம் எந்த காலத்தில் எடுத்தது அந்த புடவைலாம்? ஆரம்பம் எல்லாமே ட்ரெண்டிங்கில் வந்த புடவை அதெல்லாம். அது தனியாக, இது தனியாக, எல்லாமே வந்து தனித்தனியாக எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் மக்களே. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, எனக்கு ரொம்ப கலப்பாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நைட்டிலாம் இருக்கும் பாருங்கள். நான் எப்போதுமே வந்து ஏங்க நீங்கள் வந்து காட்டன் நைட்டி போட மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி வந்து சில்க் நைட்டியாக போடுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. எனக்கு ஆக்சுவலி வந்து சில்க்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து சில்க் நைட்டியாக போட தான் எனக்கு பிடிக்குது. அதனால் மனமார்ந்த நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.